வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழிக் கொள்கை என்பதில் மாற்று கருத்து இல்லை. மாநில உரிமைகளை கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் ஆளுநர் உரை மீதான பதில் உரையில் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். திமுக கூட்டணி தயவால் அல்ல, மக்கள் தயவால் தான் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி நடத்துகிறது என முதலமைச்சர் விஜய் ஆவேசம். கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவை இடம் கொடுத்தால் ஏன் இவ்வளவு கதறல் எனவும் காட்டம். தமிழகம் முழுவதும் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் அடித்த கொள்ளை இப்போது அரசின் கஜானாவுக்கு கொண்டு செல்வதாக முதல்வர் பேச்சு. முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் கடும் அமளி. ஊழல் செய்ய மாட்டோம், செய்ய விடமாட்டோம், இதுவரை செய்தவர்களை விடமாட்டோம். சட்டப்பேரவையில் ரைமிங்காக பேசி முதலமைச்சர் விஜய் ஆவேசம். ஐந்து நிமிடம் பேசியதற்கு கொளத்தூர் இந்த ஆட்டம் ஆடிவிட்டது. பின் பேசு என்றால் என்ன பேசுவது என முதல்வர் விஜய் கேள்வி. அப்பாவை காணோம் என்ற குட்டி ஸ்டோரி சொல்லி கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோற்றதை விமர்சித்தார். சட்டமன்றத்தை முதலமைச்சர் ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஸ்கிரிப்டை பேசி முடிக்கும் வரை யாரும் கட் சொல்லக்கூடாது எனவும் விமர்சனம். முதலமைச்சரின் அரை மணி நேர பேச்சில் 10 ரீல்ஸ் தேரும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். சட்டப்பேரவையில் விரைவில் ஐட்டம் சாங் எல்லாம் போடப்படும் என நினைப்பதாக சர்ச்சை பேச்சு. சட்டமன்றத்தில் முதல்வர் மரபோடு நடந்து கொள்ள வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்த, கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சினிமா போல சட்டமன்றத்தில் செயல்படுகிறார் எனவும் விமர்சனம். பார்ட்டி ஃபண்ட் தொடர்பாக கண்டிப்பாக வழக்கு தொடுக்கப்படும். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். முதலமைச்சரின் மிரட்டலுக்கு திமுக ஒருபோதும் அஞ்சாது என முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம். ஊழல் வழக்குகள் உட்பட எதையும் சந்திக்க தயார் எனவும் அறிவாலயத்தில் பேட்டி. திமுக கூட்டணியில் எம்எல்ஏ ஆனவர்களுக்கு அமைச்சரவையில் இடமளித்தோம் என்கிறார் முதலமைச்சர் விஜய். அமைச்சரவையில் இடமளித்தவர்களுக்கும் அமைச்சர் ஆனவர்களுக்கும் வெட்கம் இல்லை என கடுமையாக விமர்சித்த திமுக எம்பி ஆர் ராசா. தாவேகாவிற்கு சிபிஎம் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் முதல்வர் பதவியேற்பு விழா நடந்திருக்காது, மாறாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்திருக்கும். சட்டப்படி தாவேகா ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே ஆதரவு அளிக்கப்பட்டதென்றும் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் விளக்கம். மேகதாது அணை கட்டுவதை எதிர்ப்பதாக கூறி நடுவர் மன்றம் அமைக்க கோரும் முடிவை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதுடன் சட்ட போராட்டங்கள் மூலம் காவிரியில் தமிழகத்தின் உரிமையை மீட்க சீமான் வலியுறுத்த. தமிழகத்திற்கு காவிரியில் 40 டிஎம்சி தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. ஜூன் மாதத்திற்கு 9.19 டிஎம்சி மற்றும் ஜூலைக்கான 31.24 டிஎம்சி நீரை திறக்கவும் காவிரி ஆணைய கூட்டத்தில் உத்தரவு. சினிமாவில் பேசுவது போல வசனங்களை அடுக்குவது ரீல்ஸ் போட உதவுமே தவிர மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவாது. முதலமைச்சர் விஜயின் 40 நாள் ஆட்சி 3ஆம் ரோம் மன்னர் கலிகுலாவை நினைவுபடுத்துவதாகவும் டிடிவி தினகரன் விமர்சனம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் இப்போது உள்ள முதலமைச்சர் விஜயும் ஒப்பிடுவதா என முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காட்ட.
காமராஜர் நினைவு இல்லத்தை பராமரிக்கவில்லை எனில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை. ஆசிரியர் தகுதி தேர்வு முறைகேடு தொடர்பாக லால்குடியில் கம்ப்யூட்டர் சென்டர் உரிமையாளர் கிறிஸ்துராஜா வீட்டில் இடி சோதனை. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வங்கி பண பரிவர்த்தனை, நிதி தொடர்பான விவரங்கள் குறித்து ஆய்வு. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 முதல் தொடக்கம். 1 கிராம் தங்க மோதிரம் திட்டத்திற்கு ஆண்டுதோறும் 755.83 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22 முதல் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம். அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய்க்கு நடிகை த்ரிஷா பிறந்தநாள் வாழ்த்து. நள்ளிரவில் கேக்குடன் சென்று வாழ்த்துக்குரிய புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பதிவிட்டார். மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்கின் போது தமிழ் மொழியை பயன்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு. அறநிலைத்துறை ஆணையர், கோவில் இணை ஆணையர் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. குன்னூர் அருள்மிகு விநாயகர் கோவிலில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் பணி அதிரடி நிறுத்தம். மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிதி மூலம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் ஒலிம்பிக் வீரர்களை கௌரவிக்கும் விழா. அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், கீர்த்தனா, விஸ்வநாதன் பங்கேற்று பயிற்சியாளர்கள் மற்றும் வீரர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டு. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 1 வெளியீடு. அன்றைய தினமே கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. நாகப்பட்டினம் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து. 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 80 டன் பழைய பிளாஸ்டிக் டயர் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதம். கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் மழையினால் ஹோசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 1488 கன அடியாக உயர்வு. ஆற்றில் ரசாயன நுரைகள் குவிந்து மிதப்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சம். கரூர் அருகே பட்டியல் சமூக மக்கள் கோவிலில் வழிபாடு செய்ய பல தலைமுறைகளாக இருந்த தடை நீக்கம். மாவட்ட நிர்வாகத்தின் அதிரடி நடவடிக்கையால் பட்டியலின மக்கள் கோவிலுக்குள் சென்று சாமி தரிசனம். திண்டுக்கல்லில் பேருந்திற்காக காத்திருந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞருக்கு அடி உதை. தப்பி ஓட முயன்ற நபரை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். மத்திய அரசின் பிபி ராம்ஜி திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். சென்னை அசோக் நகர், KK நகர், ஈக்காட்டு தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. 1000 விளக்கு, கிண்டி, தாம்பரம் உள்ளிட்ட பல பகுதியில் பெய்த திடீர் மழையினால் வாகன ஓட்டிகள் அவதி. தலைநகர் டெல்லியில் கடும் புழுதி புயல் வீசி வருவதால் மக்கள் அவதி. குருகிராம், நொய்டா உள்ளிட்ட பகுதியில் புழுதி புயல் வீசிய நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு டெல்லி அரசு அறிவுறுத்தல். சிக்கிம் மாநிலத்தின் ரங்போ ரோரதாங் சாலையில் பயங்கர நிலச்சரிவு. சாலையோர மரங்கள் மலையோடு சரிந்து விழுந்த விபத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிர் தப்பிய காவலர். டெல்லி ராஷ்டிரபதி பவனில் விமர்சையாக நடைபெற்ற 2வது பத்ம விருதுகள் வழங்கும் விழா.
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் விழாவினில் பங்கேற்பு. நடிகர் மம்மூட்டிக்கு பத்மபூஷன் மற்றும் மாதவனுக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரனுக்கான விருதை அவரது மனைவி பெற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜுக்கு பத்மபூஷன் விருது. மிருதங்க வித்வான் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர். உடற்பயிற்சி வகுப்புகளை கடன் வாங்கி வேறு வகுப்புகளை நடத்தக்கூடாது. கல்வியியல் பட்டதாரி மாணவர்களுக்கு புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன் அன்பு கட்டளை. இந்த பிடி பீரியட் நான் எடுத்துக்கிறேன். நான் பிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கணும், கெமிஸ்ட்ரி எடுக்கணும், மேத்ஸ் எடுக்கணும், இங்கிலீஷ் எடுக்கணும் சொல்லி தயவு செய்து அந்த கிளாஸை கட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அன்பு கட்டளையா சொல்றேன். அவங்க ஃப்ரெஷ் மைண்ட்ல இருந்தாலும் பசங்க நல்லா படிப்பாங்க. காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையில் கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் அமைச்சர் GNS ராஜசேகரன். ரூபாய் 480 கோடி மதிப்பில் நடைபெறும் பணிகள் ஏப்ரல் மாதத்திற்குள் நிறைவடையும் என்றும் நம்பிக்கை. மருத்துவமனைக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் இப்போது டெண்டர் விடப்பட்டு நடைபெற்று 480 கோடி மதிப்பில் அதில் ஆல்மோஸ்ட் 60% மேலே பணிகள் முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்குள்ளே முடிச்சு தரதா சொல்லியிருக்காங்க. மத்திய சிறுபான்மை மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் ராஜினாமா. மாநிலங்களவை உறுப்பினருக்கான பதவிக்காலம் முடிந்த நிலையில் பதவி விலகலை ஏற்றுக்கொள்வதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பு. ஆயுத உற்பத்தி உள்ளிட்ட விவகாரங்களில் அமெரிக்காவை சார்ந்திருப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகள் இன்னும் முடிவடையவில்லை என்றும் அதிபர் நேதன்யாகு திட்டவட்டம். நியூசிலாந்திடம் தோல்வி அடைந்ததை அடுத்து T20 மகளிர் உலகக்கோப்பை தொடர்ந்து 4வது அணியாக வெளியேறியது ஸ்காட்லாந்து. புள்ளி பட்டியலில் இந்தியா 2வது இடத்தில் உள்ள நிலையில் அயர்லாந்து, நெதர்லாந்து, பாகிஸ்தான் வரிசையில் இணைந்தது ஸ்காட்லாந்து. FIFA உலகக்கோப்பை தொடரின் நாளை நள்ளிரவு 1:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் இங்கிலாந்து, கானா அணிகள் மோதல். அதிகாலை 4:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பனாமா, குரேஷியா அணிகள் பல பரீட்சை. FIFA உலகக்கோப்பை தொடரில் நாளை காலை 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கொலம்பியா, காங்கோ அணிகள் பல பரீட்சை. கொலம்பியாவை வீழ்த்தி முதல் வெற்றியை காங்கோ பதிவு செய்யுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ராஜபார்வை, அபூர்வ சகோதரர்கள் உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கிய மூத்த இயக்குனர் சீனிவாசராவ் இயக்கத்தில் உருவான சிங் கீதம் திரைப்படம். தெலுங்கு மொழியில் உருவான படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டார் நடிகர் சூர்யா. கமல்ஹாசன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 173வது படத்தின் டைட்டில் நாளை காலை வெளியீடு. முதன்முறையாக டாக்டர் கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள நிலையில் படத்தை அஸ்வத் மாரிமுத்து இயக்குவார் என தகவல்.